வணக்கம் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் ட்ராமாஸ் தமிழ் வித் மீ உங்கள் அச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது என்னோடய லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி என்னோட மிஸ்டேக் பற்றினதை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ட்ராவல் ஆகலாமா? ஓகே டியர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டார்க் கேதரிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த சீரீஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம். இந்த டார்க் கேதரிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் மேங்கா சீரீஸ், சரியா? இதை கெனிச்சி காண்டோன்றவர் தான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்போனா மார்ச் 2019 பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ரியோ யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் செரிமனி நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் செரிமனியில் நம்ம கதையோட ஹீரோ கிட்டாரோவை தான் வெல்கம் ஸ்பீச் கொடுக்க சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக எந்திரிச்சு போகும்போதும் சைடில் ஒரு 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹேய், இவன் தானே ஹையஸ்ட் மார்க் எடுத்தது எக்ஸாம்னு சொல்லி அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோவை பற்றி. ஹீரோ அவங்களெல்லாம் க்ராஸ் பண்ணி ஸ்டேஜில் போய் நிற்கிறாரு. அப்போ நின்றுட்டு அவர் மைண்டில் ஒரு விஷயம் நினைக்கிறார். நான் இந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்தெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ஒரு பயங்கரமான ஒரு பேய் ஃபோட்டோ மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கான்னா நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணோட பேர் ஈகோ ஒசுகி. நம்ம ஷார்ட்டாக ஈகோனே சொல்லலாம், சரியா? இப்போது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தாலே அது கடைசியில் இந்த மாதிரி ஒரு பேய் ஃபோட்டோவாக தான் முடியும்னு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். இந்த பக்கம் நம்ம ஈகோவும் ஃபீல் பண்ணுறா. சாரி, நான் உன்னை கம்பல் பண்ணிக்கக்கூடாது, எல்லாம் ஏன் தப்புனான்னு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சரி, நம்ம ஹீரோவும் நம்ம ஈகோவை சமாதானப்படுத்துறதுக்காக இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது, இது எல்லாம் நம்ம நடக்கிறது தான், நம்ம கையில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியாக நிற்கும் போதும் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அவர் ஸ்கூல் படிக்கும் போதும் ஒரு பயங்கரமான ஒரு பேய் விஷயத்துலேருந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு. அந்த பேய் விஷயத்தில் மாட்டி விட்டது அவர் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால அவர் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கார். ஒரு 2 இயர்ஸாக யாரு கூடயுமே அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு தனியாக இருந்திருக்காரு. அதுலேருந்து அவர் யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்கே பயந்தார். ஆனாலும் அவருக்கு சப்போர்ட்டாக அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நம்ம ஈகோவும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட சப்போர்ட்டாக இருந்தனால அவர் எல்லா விஷயத்தையும் மறந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமனாக ஒரு சொசைட்டியில் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் லைஃப் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக போகிறத அவர் உணர ஆரம்பித்தார். அப்படி ஃப்ளாஷ்பேக்கை அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்படி அவர் ஃப்ளாஷ்பேக் நினச்சிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நம்ம ஈகோ வராங்க. உன்னோட பார்ட் டைம் ஜாப் இப்போ எப்படி போகுது, எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம கெட்டாராவும், அதாவது நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, நீ சொன்ன வேலை தானே, ஓகே, நல்லா போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஈகோ சொல்கிறா, என்னோட கசின் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ட்யூட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கா அப்படின்னு ஈகோ சொல்கிறான். அதாவது ப்ரைவேட் ட்யூட்டர்னால் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கணும், இல்லை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி டியூஷன் டீச்சர் மாதிரி வச்சு அவங்களோட ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அதுதான் ப்ரைவேட் ட்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கெட்டோராவும் ரொம்ப ஷாக் ஆகிறாரு இவ சொன்னதை கேட்டு. அதனால தான் நீ எனக்கு இந்த மாதிரி ஜாபை சஜஸ்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்க. அப்போ நம்ம ஈகோ சொல்லிட்டு போகிறா, இந்த சொசைட்டியில் நீ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஒரு பெரிய சக்ஸஸாக நீ அச்சீவ் பண்ணணும், நீ உன் லைஃப்பில் முன்னேறணும், அதனால தான் உனக்கு இந்த ஒர்க்கை நான் சஜஸ்ட் பண்ணேன்னு நம்ம ஈகோவும் சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. இப்போது நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் அவர் ஹையர் ஆஃபீஸர் ஒரு லெட்டர் தராரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, நீ இந்த பொண்ணுக்கு தான் நீ ப்ரைவேட் ட்விட்டராக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப பயந்துட்டார். ஐயோ, இந்த மாதிரி ட்விட்டராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவர் நீ டென்ஷன் ஆகாத, நீ ஒன்றால் பண்ண முடியும்னு சொல்லி அவரும் அனுப்புகிறார். சரி, ஓகேன்னு சொல்லி ஹீரோவும் ஒத்துக்கிட்டாரு. இப்போது அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருட்டான ரூமில் நிறைய பொம்மைலாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கேண்டிலை வச்சுக்கிட்டு இங்கே வான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் கட்டாகி இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்னன்னா அந்த ப்ரைவேட் ட்யூட்டராக ஒர்க் பண்ண போகிறாரு. அந்த பொண்ணோட அட்ரஸை வச்சுட்டு வீடு தேடிட்டே வராரு. ஒரு வேலையை வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. காலிங் பெல் அடிக்கும் போதும் அந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம ஈகோ அங்கே இருக்கா.
நம்ம ஹீரோக்கு உடனே ஷாக்கு, நீ இங்கே என்ன பண்ணுறது? நம்ம ஈக்கும் கேட்குறா, உனக்கு என்ன வேலை இங்கே, நீ ஏன் இங்கே வந்தேன்னு அவளும் கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ சொல்கிறா, இல்லை நான் வந்து ஒரு ப்ரைவேட் டியூட்டராக தான் வந்தேன், பட் நான் வீடு மாறி வந்துட்டேன் போல், நீ உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே ஈக்கோ என்ன சொல்கிறா, நான் வந்து எனக்கு ஒரு கசின் இருக்கான்னு சொல்லலை, ஒருவேளை நீ என் கசினுக்காக நீ ட்விட்டராக வந்திருப்பியோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஈக்கோ வந்து கூப்பிட்றா அவள் கசினை, வா உனக்கான ட்விட்டர் வந்துட்டாங்க, சீக்கிரம் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்றா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்போ ஈக்கோ சொல்கிறா, இவ தான் என்னோட கசின் யோயி ஒசூக்கி, ஃபுல் நேம் நம்ம யோயின்னு சொல்லலாம், இவ தான் என்னோட கசின் யோயி அப்படின்னு நம்ம ஈக்கோ சொல்கிறா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. ஏன்னா அந்த சின்ன பொண்ணோட கண்ணில் 2 கருவிலி இருக்குது. அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட ரைட் ஹேண்டில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து, இந்த பொண்ணுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்படியே மனசில் நினைக்கிறாரு, அந்த பொண்ணு கையில் வச்சிருக்க பொம்மைனால தான் இந்த மாதிரி ஒரு பேட் வைப் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை தூக்கி போட சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த பொம்மையோட கழுத்தை அப்படியே பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. கிட்டாரோ மனசுலேயும் நினைக்கிறான், இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பவர் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போது வந்து ஈக்கோ கேட்குறா, கிட்டாரோ நீ நல்லா தானே இருக்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய், நான் தான் உனக்கு ட்விட்டர், ஸோ இன்னையிலேருந்து நான் உனக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் ஹீரோ வந்து அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். சின்ன பொண்ணு டக்குன்னு நம்ம கிட்டாரோ கையை பிடிச்சி இழுத்து, நம்ம வந்து ஹாண்டட் பிளேஸுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறா. அதை கேட்ட நம்ம கிட்டாரோ டென்ஷன் ஆகி, நான் உனக்கு ட்விட்டராக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை அமிச்ச அந்த ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோனை போட்டு, இவர் வந்து என்கிட்ட வந்து நான் என்ன மாதிரி பேண்டிஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு, என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கேட்குறாரு, அவள் இல்லாத போல அதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம கிட்டாரவன் கத்திக்கிட்டே, அவள் சொல்கிறதெல்லாம் போய் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து, நீ இந்த மாதிரி வந்தினா, நீ என் கூட வந்தினா நீ இந்த மாதிரி நீ கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கிட்டாரோ நினைக்கிறான், ஆமாம் நான் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆயிடுவேன், ஆனால் மனுஷங்க கிட்ட கிடையாது, நான் பேய்க்கு தான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதும் இந்த பக்கம் நம்ம ஈக்கோ என்ன பண்ணுறா, நான் ரெடி, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கார் செய்ய வச்சுட்டு அவன் நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோ இதுங்கக்கிட்ட கத்த முடியாதுன்னு அப்படியே சோர்வாயிட்டான். வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் கிளம்பி அவங்க கூட காரில் போயிட்டுருக்கான். அப்போது காரில் போயிட்டே இருக்கும் போதும் நம்ம ஹீரோ மனசு என்ன நினைக்கிறான்னா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா இருக்கும்னு நினச்சேன், பட் இப்படி போகுதுன்னு அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். காரில் போகும்போது கூட அவன் வந்து ஈக்கோ கிட்ட கெஞ்சி கேட்குறான், ப்ளீஸ் வேணாம், இதெல்லாம் வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலான்னு. பட் நம்ம ஈக்கோ அதெல்லாம் கேட்கவே இல்லை. இது வந்து உண்மையிலே இந்த விஷயம் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா நம்ம இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம திருப்பி வந்துடலாம்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவும் அதெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றுக்கல, அவருக்கா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யாருமே கேட்க மாட்டுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போதும் நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு என்னமோ சரியாக படல, எனக்கு இப்போவே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது, நான் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறேன்னு. ஆனால் ஈக்கோ சொல்கிறா, இல்லையே நம்ம இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்கே, அது எப்படி உனக்கு இப்போவே அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஈக்கோவும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோவும் ஈக்கோவும் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு நம்ம ஈக்கோ தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால அவள் காலை அப்படியே ஆக்சிலேட்டரில் அழுத்தி பிடிக்கும். கார் பயங்கர ஸ்பீடாக இப்போ போயிட்டுருக்கு. அவங்க அங்கே ஆரம்பிச்சது வேகமாக ஸ்பீடாக போய் அவங்க போக வேண்டிய அந்த ஹாண்டட் பிளேஸில் போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவா பயங்கரமாக அப்படியே சோர்ந்து போய் பயமாக நிற்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஈக்கோவும் அந்த சின்ன பொண்ணு இந்த பிளேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஈக்கோ நம்ம ஹீரோட்ட சொல்கிறா, நான் உனக்கு இந்த பிளேஸை பற்றி இன்னும் எதுவுமே சொல்லலை, சொல்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ கத்துறா, இல்லை எனக்கு வேணாம், நீ எதை பற்றியும் சொல்ல வேணாம், நான் எதையுமே கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஈக்கோ வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இது வந்து ஒரு சின்ன ரூமர் தான். ஆனால் என்ன அந்த ரூமரில் சொல்கிறாங்கன்னா, ஒரு வந்து ஹாட்ரஸான ஒரு கேர்ள் வந்து, ஒரு பாப்புலரான ஹாட்ரஸ் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்கா, அதுவும் இந்த டெலிஃபோன் பூத்தில் தான் மர்டர் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலனா அவன் நிறைய கிளைண்ட்ஸை வந்து ஏமாற்றி அவங்க சொத்து காசு எல்லாத்தையும் வாங்கி அவங்க கடன் வாங்குற அளவுக்கு இவ பண்ணிடுவா அப்படின்னு சொன்னனால இவங்களும் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கத்திட்டுருக்கான், நான் தான் எதுவுமே கேட்க விரும்பலைன்னு சொன்னேன்ல, நீ ஏன் சொல்கிறேன்னு. பட் இருந்தாலும் ஈக்கோ சொல்லிகிட்டு இருக்கா.
அப்படி அவங்க வந்து அந்த கிளைண்ட்ஸ்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவங்க இவகிட்ட ஏமாந்தனால அதில் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவமாகி ஒன்று சேர்ந்து இவளை கொல்லலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடும்போது இந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளே தான் வந்தாள். அப்போ வந்து அவளெல்லாம் லாக் பண்ணி அந்த டெலிஃபோன் பூத்துலேயே வச்சு கொண்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த பப்ளிக் பூத் வந்து ரொம்ப ஒரு ஹாண்டடாக இருக்குது. யாராவது இந்த பூத்துக்கு கால் பண்ணாலோ இல்லை இந்த பூத்துலேருந்து யாராவது மற்றவங்களுக்கு கால் பண்ணாலோ அவள் வந்து கண்டிப்பாக கொன்றுவா அப்படின்னு நம்ம ஈகோ சொல்லி முடிக்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த பப்ளிக் பூத்தோட நம்பர் வந்து யாருக்குமே தெரியாதே, ஸோ எப்படி நம்ம கால் பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே நம்ம ஈகோ ஃபோனை எடுத்து இதை யாரோ ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம ஹீரோவும் மரண தலையை தொங்கப்படுறான். அப்புறம் ஹீரோ ஏன் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களோன்னு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த பூத்து உள்ளே போகிறதுக்காக நின்றுட்டுருக்கா போல். ஹீரோ பிடிச்சி இழுத்து உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈகோ சொல்கிறா, அது வேறு ரூமர் தானே, நமக்கு என்ன ஆகிடப்போகுது, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நம்ம ஹீரோட சொல்லிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ வந்து இல்லை, என்னோடய பாடி வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, இது வந்து உண்மை தான், இது ஏதோ ஒரு பேட் வைப் என்னை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பட் ஈக்கும் அந்த சின்ன பொண்ணு கேட்கவே இல்லை. இப்போது அந்த சின்ன பொண்ணு வந்து நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி டக்குன்னு ஃபோனு கால் பண்ண போகும்போதும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபோனை பிடுங்கி நீ சொல்கிறத கேட்க மாட்டியா, இதெல்லாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோக்கிட்டேருந்து நம்ம ஈகோ ஃபோனை வாங்கி நான் ட்ரை பண்ணுவா, வேறு வழியே இல்லாமல் ஹீரோ நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி இவங்களுக்காக வந்து ஹீரோ கால் பண்ணுவான். அப்படி கால் பண்ணும்போது அதில் ரிங் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சத்தம் கேட்குது. உடனே இவங்க எல்லாருமே வந்து சைடில் திரும்பி அந்த ஃபோன் பூத்தை பார்க்குறாங்க. அந்த ஃபோன் பூத்தில் இருக்கிற அந்த கால் பேசுகிறப்பாங்க அதுலேருந்து இங்கே வான்னு சொல்லிகிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த ஃபோன் பூத்துலேருந்து ரத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து அந்த கண்ணாடியில் தெரியுது. அப்படியே அந்த ரத்தத்தோட ஒரு கையும் வந்து அந்த டோரை கை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ண பார்க்குது. இப்படி அந்த டோர் திறக்கும் போதும் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அந்த டோரை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு அவள் கையில் வச்சுருந்த பொம்மை அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போட்டுட்டு அந்த டோரை சாத்திடுவாள். அப்படி சாத்தின உடனே அந்த பொம்மை வந்து அப்படியே வீங்கி பலூன் மாதிரி அப்படியே வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போதும் அந்த டெலிஃபோன் பூத் ஃபுல்லாக ஒரே ரத்தமாயிரும். அதை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் பயந்துட்டு காரை அப்படி எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. அப்படி எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த சின்ன பொண்ணை திட்டுறான், இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி பண்ணினா உன் பேரண்ட்ஸ் உன்னை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஈகோவும் நீ வந்து அவளுக்கு லெசன் சொல்லி கொடு, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டடீஸ் பண்ண போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும். அப்போ வந்து அந்த பொண்ணு எழுதுகிற நோட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நினைப்பான், இந்த பொண்ணு வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்கிற நிறைய விஷயத்த வந்து சம்ஸெல்லாம் சால்வ் பண்ணுறா, இவளுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணுறான்னு, இவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு யோயோ கிட்டே கேட்குறான், உன்னால் பேயை பார்க்க முடியுமான்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, 4K அல்ட்ரா ஹெச்டியில் என்னால் பேயை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் திருப்பி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கேட்குறான், உன்னால் பேயெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அப்படியா, உனக்கு நிறைய பவர்ஸ் இருக்குல்ல, அப்போ உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட காமி அப்படின்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோவும் நோட்டை காமிச்சு நீ படி அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணுல கெட்டாரோ ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லிடுவா. அவ்வளோதான், அவங்களோட ஸ்டடீஸ் வந்து அன்னோட முடிஞ்சிச்சு. இப்போ வெளில வந்து ஈகோ உட்காந்துருக்கா. ஈகோ வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்ருப்பான். அதனால நம்ம ஹீரோ வந்து என்னை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போதும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. எதை பற்றின்னு கேட்கும்போதும் யோயோ பற்றி தான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்கும்போதும் நம்ம யோயோ வந்து அவங்க அம்மாவே அப்பாவே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான். எப்போனா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுலேருந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாள். அதே மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான், அவள் ஏன் இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் போகணும்னு நினைக்கிறான்னு. அதுக்கு நம்ம ஈகோ சொல்லுவா, அவள் அம்மாவை தேடி தான் அவள் அந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் போகிறா அப்படின்னு சொல்லவும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம யோயோ அவங்க அம்மாவும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறாங்க. அவளுக்கு வந்து ஒரே கண்ணில் ரெண்டு பீப்புள் இருக்கனால டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க. பட் வந்து டாக்டருக்கே இது ஏன் இவளுக்கு இப்படி இருக்குன்னு தெரில.
அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏன் இருக்குன்னு தெரில, ஸோ நாங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் வந்து யோயோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் வந்து மனுஷங்க இருக்கிற உலகத்தையும் பார்க்க முடியும், அதே மாதிரி பேய்கள் இருக்கிற உலகத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம யோயோ சொல்லிகிட்டு இருக்கா. யோயோவும் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படி வர வழியிலே நம்ம யோயோக்கு வந்து அங்கங்கே நிறைய பேயெல்லாம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அவள் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சி, ஒன்றும் இல்லை செல்லம், நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம யோயோவும் ஹாப்பி ஆகி போகலாமா அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா இவங்க எல்லாருமே வந்து காரில் போயிட்டுருப்பாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு பயங்கரமாக ஒரு டேர்னிங் மாதிரி வந்துட்டுருக்கும், ஹேர்பின் பெண்ட் மாதிரி. ஜாலியாக காரில் பேசிட்டு போகிறாங்க. பட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ட்ரக்கு வந்துட்டுருக்கும். பட் நம்ம யோயோ பார்க்கும்போது அந்த ட்ரக்கு டிரைவர் தான், அதே மாதிரி அவளுக்கு இன்னொன்று பீப்புள் இருக்குல்ல, அது மூலமாக அந்த டிரைவர் பக்கத்துலேயே ஏதோ ஒரு பேய் இருக்குது. ஸோ இவ இப்படி கண் சிமிட்டுற நேரத்தில் வந்து அந்த லாரி வந்து இவங்க காரை இடிச்சிருது. ஸோ அந்த ஸ்பாட்லேயே வந்து நம்ம யோயோவோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம யோயோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போதும் அவளை சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, இவளுக்கு 2 பீப்புள் இருக்குது அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அவள் கண்ணு முழிச்சு வெளில வந்து பார்க்கும்போதும் அவள் ஒரே நேரத்தில் மனுஷங்க இருக்கிற உலகத்தையும் பார்க்க முடியுது, பேய்கள் இருக்கிற உலகத்தையும் பார்க்க முடியுது அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருக்கா. இன்னொரு விஷயமும் அவன் நோட் பண்ணுறான், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னால் கிளியராக எல்லாத்தையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்து யோயோ ஈகோ அப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த பூவெல்லாம் வச்சு லாஸ்ட்டாக அந்த ஃபியூனரல் மாதிரி போயிருக்கும். அதில் வந்து அவங்க அப்பா ஆவி வந்து நம்ம யோயோ கண்ணுக்கு தெரியும். அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், அப்பா நான் கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வருவேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அம்மாவை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. எதனாலனா அவங்க அம்மா வந்து ஒரு பேட் ஸ்பிரிட் வந்து அவங்கள வந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிடும் வேறு ஒரு உலகத்துக்கு மாதிரி. அந்த பேட் ஸ்பிரிட் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறேன்னு தான் நம்ம யோயோ வந்து அவங்க அப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணுவாள். பட் இருந்தாலும் நம்ம யோயோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்ன தான் மற்ற பேயெல்லாம் பார்க்க முடிஞ்சாலும் அவளோட அம்மாவை பார்க்க முடியலன்னு அவள் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் சொல்லுவான், நான் வந்து இங்கே ஒரு டியூட்டராக தான் வந்தேன், பட் நான் இப்போ என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னா நான் யோயோக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போதும் அந்த பக்கம் பின்னாடி இருந்து நம்ம யோயோ அதை கேட்டுருவா நம்ம ஹீரோ சொல்கிறத. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்ச உடனே கிட்டாரை பார்த்து ஒரு விஷயத்த பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா இவளுங்க 2 பேரும் மறுபடியும் கார் எடுத்துகிட்டு வந்து அதே பூத்துக்கு போகலான்னு இவனை காலாங்காத்தாலே கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம யோயோ வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாள். அது என்னென்னா, நான் உன்னை வந்து எப்போவுமே உன்னை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எல்லா ஒரு பேட் ஸ்பிரிட் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த பொம்மையை பார்த்துட்டு கத்துவான், இது என்ன பொம்மை, இது ஏன் பார்க்க இப்படி இருக்குன்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு சொல்லுவாள், இதுதான் வந்து ஜீசோ ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாள். ஜீசோ ஸ்டாச்சுன்னா அது ஒரு பொம்மை, இந்த ஸ்பிரிட் வந்து காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு அகெயின் அவங்க எல்லாரும் அந்த பூத்துக்கு போயிட்டுருப்பாங்க காரில். இப்படியே இவங்க அந்த பூத்துக்கு போகிறதுக்கே நைட் ஆயிடுது. அப்போது வந்து நம்ம யோயோ வந்து ஹீரோட சொல்கிறேன், நீ எப்போவுமே என் கூடவே இருன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி உன் கூடவே இருக்கே அப்படின்னு சொல்லும் போதும் இப்படி பேசிகிட்டு இருக்கும் யோயா சொல்கிறா, அவள் நம்மளை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவங்க எல்லாரும் பயத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அந்த ஃபோன் பூத்தை. அப்படி பார்க்கும் போதும் அந்த ஃபோன் பூத்தில் வந்து ஃபுல்லாக ரத்தத்தாலே ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. இவங்களும் அதை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த உருவம் இவங்களை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு க்ரீப்பியாக ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பை சிரிக்குது. கிட்டாரோ ரைட் ஹேண்ட் ஒரு மாதிரி இருக்குங்களா, அவனால் பேயை அட்ராக்ட் பண்ண அந்த ரைட் ஹேண்ட் தான் அவனோட ரைட் ஹேண்ட் தான் பேயெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். இப்படி அந்த பேய் சிரித்த உடனே நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்ட் மூலமாக தானே பேய் அட்ராக்ட் ஆகுது. டக்குன்னு அவனோட ரைட் ஹேண்ட் பிடிச்சா அதை அப்படியே ஃபோன் பூத்தை இழுத்து தள்ளிடும். கிட்டாராவும் உள்ளே மாட்டிக்கிட்டு வெளில வர்றதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் அவனால் வரவே முடியாது. அவன் அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அந்த ரத்தத்தால் ஆன உருவம் வந்து அப்படியே பொறுமையாக ரத்தமாக அப்படியே கால் பதிஞ்சு அப்படியே நடந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேயே வந்துட்டுருக்கோம். அவன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் அந்த கேபிள் இருக்கும்போது டெலிஃபோன் பூத்தில் அந்த கேபிள் அது அப்படியே நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் யோயோவை கூப்பிட ட்ரை பண்ணுறான். பட் அவனால் கத்த முடியல. இதை பார்த்து நம்ம யோயோ வந்து எப்படியாவது நம்ம கிட்டாரோவை காப்பாற்றணும், அதாவது நம்ம ஹீரோவை காப்பாற்றணுன்னு அவன் ஒரு கத்தி மாதிரி எதையும் எடுத்துக்கிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த கத்தியை வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுட்டு
அவள் வந்து கிட்டாரோவுக்கு கொடுத்த பொம்மை வந்து கிட்டாரோ கையில் தான் இருந்திருக்கும். அதை வந்து அவன் அந்த கழுத்து நெறிக்கும் கீழே போட்டிருப்பான். அதை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி இழுத்து அந்த டெலிஃபோன் பூத் மேலே அடிக்கும். அது அப்படியே நொறுங்கிடும். அந்த பொம்மை பட்டனால அந்த பூத் அப்படியே நொறுங்கிடும். இது எல்லாத்தையும் பார்த்த கிட்டாரை வந்து அப்படியே ஷாக் ஆகி வாயை பிளந்து நம்ம யோயோவே பார்த்துட்ருக்கான். அப்புறம் நம்ம யோயோ சொல்கிறான்னா, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் எல்லாரையுமே அடித்து போட்டு உன்னை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம யோயோ வந்து அப்படியே நம்ம ஹீரோ கையை கொடுத்து தூக்கி விட்றா. அப்புறம் அவங்க அங்கேருந்து ஓடுறாங்க வீட்டுக்கு அப்படின்னு காரை எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க காரில் போயிட்டே இருக்கும் போது நம்ம ஈக்கோ சொல்லுவா, எப்படியோ எல்லாரும் தப்பிச்சிட்டோம், நல்ல வேலை அப்படின்னு சொல்லுவாள். உடனே நம்ம ஹீரோ கத்தானுப்பா, எல்லாம் உங்களால் தான், இப்போ என்ன தப்பிச்சிட்டோன்னு நீ சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் சரி நம்ம ஹீரோ சொல்லுவான், பட் நான் இருந்தாலும் இன்னும் ஒரு பேட் வைப்பை நான் என்னை சுற்றி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதுமே பின்னாடி உட்காந்துருக்க யோயோ வந்து அவள் எப்போவுமே கையில் டெரிபியர் மாதிரி வச்சுருப்பாள். அந்த டெரிபியருக்குள்ளே அந்த டெலிஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெலிஃபோன் இருக்குல்ல, அதை அப்படியே அந்த பொம்மைக்கு பின்னாடி உள்ளே வச்சு ஒரு கயிறு மாதிரி கழுத்தில் கட்டி அதை பிடிச்சி இறுக்கிக்கிட்டு இருப்பா அப்படியே கழுத்தை. அப்படியே அந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீனில் எல்லோரும் வீட்டில் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது வந்து அவங்க கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஈக்கோ வந்து நம்ம ஹீரோட்ட கேட்பா, உனக்கு பேய்னா பயம் இல்லை தானே அப்படின்னு. அதுக்கு கிட்டாராவும், நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலைன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஈக்கோ சொல்லுவா, இல்லை நீ அன்றைக்கி நானே கால் பண்ணுறேன்னு நீ பண்ணுவல, அப்போது நீ கால் பண்ணும்போது உன் முகத்தில் ஒரு சிரிப்பு பார்த்தேன், ஒரு பயங்கரமான சிரிப்பை பார்த்தேன், அப்போ வந்து உன் கண்ணில் வந்து பயமே கிடையாது அப்படின்னு நம்ம ஈக்கோவும் ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவாள். உனக்கு பயம்னா பிடிக்குமான்னு ஈக்கோ கேட்பா. இல்லை நீ என்ன சொல்கிறதுனே புரியலை, அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம ஹீரோவும் சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த சீன் கட் ஆகி அதுக்கு அடுத்த சீனில் மறுபடியும் ஒரு இருட்டான ரூமில் ஒரு சின்ன பொண்ணு வந்து கையில் கேண்டில் வச்சுட்டு இங்கே வான்னு கூப்பிட்டுருக்கு. அப்போது வந்து அவள் வச்ச டேபிள் மேலே வச்ச அந்த பொம்மையோட கை கால் ஒரு ஆவி மாதிரி வந்து அப்படியே பிச்சு அப்படியே கை காலெலாம் தனித்தனியாக பிச்சு எடுக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எபிசோடே வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எஃபெக்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு அடுத்தடுத்த எபிசோட் வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்துகிட்டே இருக்குது, அடுத்து என்னவாக இருக்கும் எப்படி என்னன்றது. இப்போ அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோ பற்றின ப்ராப்ளத்தையும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்ற ப்ராப்ளமும் நமக்கு தெரிய வந்துடும். இந்த சீரீஸோட செகண்ட் பார்ட் வேணுமா, செகண்ட் எபிசோட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த சப்போர்ட் தான் என்னை அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணவும் என்கரேஜ் பண்ணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.